ஐயோ ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க 2 பேர்த்தையும் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா? அடைச்சா நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்ள. மாப்ள ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ளை வெட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். சார் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ராஜலட்சுமி அம்மா சொன்னாங்க. மொத்தமா பேசிக்கலாமா இல்ல தனியா பேசலாமா? சார் ரொம்ப டீசன்ட். தனியா தான் பேசுறாரு. வாங்க சார் போலாம். மாம்சு நம்ம கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்க. நீங்க போயிட்டு இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். மாப்ள பேசுறது சவுண்டா பேசு, சத்தம் அங்க கேட்கணும். பாருங்க. உட்காரு. என்னடா இது? ஏதோ பிரச்சனை கூட்டு வந்து இப்படி சைலண்டா இருந்தா என்னதா? ஆனா கோர்ட்டுக்கு போன லேட் ஆகுது. பிரச்சனையை கோர்ட்டுக்கு போயும் பேசலாம், இந்த காருக்குள்ள உட்காந்தும் பேசலாம். இதுக்கு முன்னால கோர்ட்டுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன். மாப்ள என்ன போகும்போது கார் வயசு புள்ள மாதிரி இருந்தது, இப்ப கிளவி மாதிரி ஆகி போச்சா? எல்லாம் மாமியார் காரியோட சரி வேலை தான். எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணணும்னு பார்த்துட்டு தட்டி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. ஆமா ஒண்ணு லேட் ஆயிரல. இல்ல கரெக்ட் டைம் தான். வந்தாச்சு உங்கால் வந்தாச்சு. யோ டாடி கபி கபி சும்மா இருங்கப்பா. பிரியா பிரியா சொல்றது கேளு. இப்ப ஒரு நிமிஷம் என்ன பிரியா பிரியா எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இது பாரு, நான் போட்ட வேஷம் எல்லாம் போயிட்டா. ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு, அது உண்மை. நான் உன்னை ஏமாத்திருந்துக்கா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அதுக்காக குடும்ப பிரச்சனை கோர்ட்டு கொண்டு வந்துடாத ப்ளீஸ். வா போலாம். நீ இந்த கெஞ்சினிய உன்னை கொஞ்சமா மதிச்சாலாவா? அங்க பாரு, ஆத்தாடு மகளும் ஜோடி போட்டு போறது. கோர்ட்டுக்கு போற மாதிரியா போறாளுங்க? ஏதோ ஜவுளி கைக்குள்ள போற மாதிரி போறாளுங்க. அவதான் ஆத்தா பேச்ச கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சுட்டா. இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா. அதை கேட்டுட்டு நீ வர போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வையி, அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ சொல்லி போடணும். ஒரு அவ்வளவு திமிர் இருக்கும் போது, ஹே நீ ஆம்பளை சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்குன்னு. முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா. ஆள் சேகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத, எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த மாதிரி மாப்பிள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறா, நீ என்னமோ போய் அவளை தாங்கிட்டு நிக்கிறியா? இப்ப நீ ஏன்னு சொல்லியா? இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இல்ல அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவேன்னு சொல்லு. எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் கொண்டு வந்து வரிசையா நிறுத்துற, அதோட குடும்பம் நடத்திக்க. இன்னென்ன மாப்பிள, உங்க அப்பா தாத்த காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனதில்ல.